ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியான பாஸ்தா பண்ணலாம். இது வந்து நான் பாஸ்தா எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். ப்ரோக்கோலி, கேப்சிகம், கேரட், 1 கேரட் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கோரியண்டர், 1 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி. இது வந்து சாலட் மிக்ஸ் பண்ணுற அந்த இது இருக்கும்ல, சாலட் கீரை, ஸ்பினச்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதையும் போட போகிறேன் நான். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரக பொடி. இது நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதி வந்துடுச்சு, நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டு சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன், போதும். இது நல்லா வேகட்டும், அது வரையும் நம்ம அதுக்குள்ள இது வேகிற வரையும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு ஆனியன் போடலாம். ஆனியன் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போடலாம். 2 பச்சை மிளகாய் சுற்றி வச்சுருக்கோம்ல, அது போட போகிறேன். இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடணும். தக்காளி நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கேரட் போடுறேன். கேரட், கேப்சிகம், கேப்சிகம் போட்டு அப்புறம் ப்ரோக்கோலி போடலாம். ப்ரோக்கோலி வந்து ரொம்ப ஹெல்தி, நல்லா நம்ம இதில் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், க்ரீனாக தெரியும். லைட்டாக ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம். இது லைட்டாக நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இப்போ ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் தான் அது நல்லாயிருக்கும். பெப்பரும் வேணால் போட்டுக்கலாம், நான் பெப்பர் போடல. இது நல்லா வதக்கிடலாம். சால்ட்டு போட்டேன், நான் முன்னாடியே சொல்லலை, சால்ட்டு போட்டேன். அதை கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாஸ்தா போட்டுடலாம். நான் இப்போ வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், பாஸ்தா பாருங்கள், இப்படி தான் வேகணும். ரொம்பவும் எடுத்தோன்னே இதாக இருக்கக்கூடாது, உடையக்கூடாது. கொஞ்சம் கலர் இருந்தால் தான் அதில் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் வதங்கும். இதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் விட்டுருவோம். நம்ம கோல்டு வாட்டர் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். சூடாறினோடனே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கீரை போடுறேன் நான். இப்போ நம்ம கீரையை கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போடலாம். கீரை சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், லைட்டாக வதக்கிடலாம். நம்ம என்ன கீரை வேணாலும் சேர்க்கலாம், அதில் நம்ம இஷ்டம்தான். நம்ம என்ன கீரை வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்பினச்சுனா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம அரைக்கீரை வதங்கிடுச்சு அப்படியே. அது அவ்வளோ போதும் நம்மளுக்கு. நம்ம பாஸ்தா இது வரும்போது ரொம்ப இதாயிரும். க்ரன்ச்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸும் ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கேன்.
இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கணும் ப்ரொக்கோலி. ரொம்ப உடஞ்ச நல்லாவும் இருக்காது. கேப்சிகம்லாம் ஆஃப் தான் பாருங்கள், ஆஃப் தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்தா வெஜிடபிள்ஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு நம்ம இறக்கிடலாம். லைட்டாக ஒரு வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரொக்கோலி எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.